ஓகே. இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நியூங்கிறத ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபைலுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ சோர்ஸ் ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு மறுபடியும் ஃபைலை கிளிக் பண்ணி சேவஸ் கொடுத்து எந்த ஒரு ஃபோல்டர் வேணுமோ, இப்போ ஏதாச்சும் நான் இப்போதைக்கு ஒரு தனி ஃபோல்டர் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதேமாரி கன்வீனியண்ட்டாக ஒரு ஃபோல்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம் வந்து சைஸ் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு இதை நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எதுக்காகங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுமாரி சைஸ் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒரு நேம் தான், உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஒரு நேம் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து நமக்கு C++ கிடையாது. ஸோ சின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? சின்னு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இப்படி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி .cன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே இதுவரையும் நம்ம நிறையா பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு எப்படி டேட்டா டைப்னா என்ன, ஒரு வேரியபிள்னா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, மெமரி எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது அந்த வேரியபிள்லாம் போயிட்டு, மெமரி அட்ரஸ்னால் என்ன, அது எல்லாத்தையும் ஓரளவு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்காகனா, ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து இங்கே ஷேர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே ஒரு பிகினராக, அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கக்குள்ள நீங்கள் தயவு செஞ்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே, ஸோ ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இனிஷியல் அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு அதாவது நீங்கள் அட்வான்ஸான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு டைம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அப்படிங்கக்குள்ளே மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி உங்களுடைய டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாமே தவிர, நீங்கள் ஸ்டார்டிங்கே ஏஐ யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணிடுற எல்லாத்தையுமே அதாவது ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனில் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது இப்போ யாராவது உங்களை வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுங்கள் இது மாதிரி எனக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும், அதுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் வச்சு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, டக்குன்னு இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டைப் பண்ணி அவுட்புட் வந்து எடுக்கிற தெரியல அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இல்லையா? ஸோ அதனால தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எப்போதுமே ஸ்டார்டிங்கில் நீங்களாக உங்களுடைய இதிலேயே ஃபுல்லாக வந்து கோடிங் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? நானும் உங்களோட தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த என்விரான்மெண்ட் ஐடி இந்த சாஃப்ட்வேரோட இது இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இங்கே ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இன்க்ளூட் அதுக்கப்புறம் வந்து stdio.h. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுமாரி நீங்கள் ஃபாண்ட் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. நான் மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து கேருங்கிற ஒரு இதில் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். a is equal to 10 கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? printf %d அது போக அது வந்து அந்த வேரியபிளோட நேம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கொடுத்துட்டு எப்போதும் நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் 0 வந்து போகிறது குட் ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ இப்படி போட்டாச்சு. இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆகிடும். இப்போ எப்படி கம்பைல் பண்ணி அவுட்புட் பார்க்குறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பைல் F9 அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைல் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைல் ஆகும். அதுக்கப்புறம் ரன்னுக்கு தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்று ஒன்றா கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பைல் அண்ட் ரன். ஓகேவா? ரெண்டுமே சேர்ந்து ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 10ன்னு வந்துருச்சு. இது ஆக்சுவலாக உங்களுடைய விண்டோவில் உள்ள அந்த ஒரு டெர்மினல் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் அவுட்புட் ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைனா டேப் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் ப்ரோக்ராம் பண்ணி அவுட்புட் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய இது என்ன அப்படின்னா, இந்த லெக்சரோட இது என்ன அப்படின்னா, மோட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம பண்ண எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் இப்போ எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்லாம் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பேரே சைஸ் ஆஃப்னு நான் வச்சேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நம்ம ஒரு வேரியபிள்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு தென் வந்து அதனுடைய சைஸை வந்து செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இல்லைனா அதை வந்து அப்புறம் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம நார்மலாக எல்லாத்துடைய டேட்டா டைப்புடைய சைஸ் ஆஃப்னா என்ன, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே பார்த்தது தான், நமக்கு வந்து பண்ணக்குள்ளே நமக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதில் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பிரிண்டப் நம்ம வந்து சைஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா %z யூஸ் பண்ணலாம், பட் %d யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம இன்டிஜரை தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ %dன்னு சொல்லிட்டு போட்டு இப்போ நம்ம எதனுடைய சைஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சைஸ் ஆஃப் கேருங்கிற ஒரு டேட்டா டைப்பு இருக்குது. ஸோ அந்த டேட்டா டைப்போட சைஸ் எனக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிரிண்டஃப். இந்த பிரிண்டஃபில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் எதனுடைய சைஸை பார்க்க போகிறேன்னா, அடுத்த டேட்டா டைப்பு நமக்கு என்ன இருக்குது, இன்ட். ஓகேவா? ஸோ இன்டிஜர் டேட்டா டைப், அதனுடைய சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன போடலாம், ஃப்ளோட் போடலாம், டபுள் போடலாம், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கோடிங் ப்ராக்டிஸ் ஆகும், அதுக்காக தான் நான் ஃபுல்லத்தையும் வந்து போடுறேன். ஓகேவா? சைஸ் ஆஃப், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டு அதுக்கப்புறம் என்ன போடலாம், சாரி printf போடலையா? ஓகே, printf அப்புறம் இங்கே வந்து நம்ம டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெரியாத விஷயத்த இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் அதிகமாக கொஞ்சம் பார்ப்போம். ஸோ என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும், அதுலேருந்து நீங்கள் வெரிஃபை பண்ணக்குள்ளே உங்களுக்கு இன்னமும் நாலேஜ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஓரளவு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 லைன் கிட்ட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் வந்து நம்ம பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னா, சம்திங் ஏதோ நம்பர் மாதிரி வருது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் நியூ லைனுங்கிற ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நியூ லைனுங்கிறத ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சர்டாக லைன் பை லைனாக வரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா \n அவ்வளோதான், எல்லாத்துலேயும் ஆட் பண்ணணும். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே மட்டும், அந்த குவாட்ஸ்குள்ளே மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஆட் பண்ணிப்போம். இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ கம்பைல் அண்ட் ரன். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு இதை ஆட் பண்ணல, இங்கேயும் ஒன்று ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 10 அது எப்படி வந்துச்சு, நம்ம இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் 10ங்கிறத. நெக்ஸ்ட் வந்து கேருங்கிறதுக்கு சைஸ் ஆஃப் கேர் வந்து 1ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அது ஏன்னா நமக்கு ஒரு 1 பைட்டுன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம் கேரோட சைஸ். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக நமக்கு 1 வந்துருச்சு. அதேமாரி இன்டீஜருக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், 4 பைட்டுன்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அது சில இதில் மாறும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது பிரச்சனை இல்லை, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 4 பைட் தான் இருக்கும் இன்டீஜர். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டுங்கிறது 4 பைட். ஓகேவா? டபுளுங்கிறது 8 பைட். ஓகேவா? இத்தனை இது வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு சாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம தனித்தனி வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? எல்லா இதுக்கும் இப்போ நம்ம கேருக்கு கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இன்டிஜருக்கு நம்ம பீன் பேர் கொடுப்போம். நம்ம கொடுக்குற பேர் தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எது வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த பிக்குள்ளே நான் ஜஸ்ட் 200 சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த நம்பர்லாம் நம்ம மாற்றுவோம், இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃப்ளோட்டுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன கிரியேட் பண்ணலாம், சி. ஓகே, அப்படியே நம்ம வருஷலாகவே வருவோம். ஃப்ளோட் சி, இதுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணலாம்னா பாயிண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், 6.7. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டபுளோட இது என்ன அப்படின்னா, இப்போது டபுளை பொறுத்த அளவில் நம்மளாட்டி அக்யூரேட்டாக, அதாவது அதிக பைட் எடுத்துக்கோம் இல்லையா? அதிக பைட்ஸ் எடுத்து தான் நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து இந்த டேட்டா டைப் வந்து அந்த வேரியபிளுக்கு வந்து இப்போ டிங்கிற வேரியபிளுக்கு அதிக மெமரி வந்து அலோகேட் பண்ணிடும். அப்படிங்கக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 52.675 இந்த மாதிரி இப்படி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு அக்யூரேசி வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது அக்யூரேட்டாக இதே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பட் இன்கேஸ் நான் இந்த ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூவில் மேபி வந்து எனக்கு அக்யூரேசி வந்து கம்மியாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கு அலோகேட் ஆகிறது 4 பைட்டு தான், பட் இதுக்கு அலோகேட் ஆகிறது வந்து 8 பைட்டு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான வேல்யூவில் ஒர்க் பண்ணுறீங்க, பாயிண்ட் இந்த மாதிரி டெசிமல் வேல்யூவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கக்குள்ள நீங்கள் டபுளுக்கு யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நமக்கு வந்து என்னென்னா மெமரி வந்து அதிகமாக எடுத்துக்கும் இந்த வேரியபிள். இப்போ பர்டிகுலராக இந்த டிங்கிற வேரியபிள் அதிக மெமரி எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா அது நமக்கு தெரியும், ஏன்னா டபுளுங்கிற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம எம்படடில் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். பட் அக்யூரேசி நமக்கு முக்கியம்னா இதுக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃப்ளோட்டை விட இந்த டபுளுக்கு வந்து நல்ல அக்யூரேசி வந்து அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 4 வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம டைப் பண்ணி பண்ணுறது நமக்கு ப்ராக்டிஸ், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் இது வந்து கிட்ஹப்பில் நான் போட்டுருவேன் இந்த கோட்லாம். ஸோ இதையே நீங்கள் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நீங்களே வந்து இதை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் போடுவேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? சாரி. ஸோ நீங்களாம் வந்து கோட் பண்ணுறது ரொம்ப 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 பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அதுதான். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் இங்கே நம்ம என்ன போடணும் ஆக்சுவலாக, சாரி, பர்சன்டேஜ் ஃப்ளோட்டு அப்படிங்கிறதுனால எஃப். ஓகேவா? அந்தமாரி \n தென் வந்து கமா சி. ரைட்டா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்கே என்ன போடணும் அப்படின்னா இங்கேயுமே நம்ம பர்சன்டேஜ் எஃப் தான் போடணும். ஏன்னா இது வந்து நமக்கு டபுளுங்கிறதுனால, சாரி டெசிமலுங்கிறதுனால நான் எஃப் யூஸ் பண்ணுறேன். இதை தாண்டி நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நம்ம இந்த 4 தான் மேஜராக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு எந்த கன்ஃபியூஸும் வந்து பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏதாச்சும் தப்பு வருது அப்படின்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 6.70000 டிஜிட்ஸ் வருது. அதேமாரி 6756 எப்படி அக்யூரேட்டாக அந்த நம்பர் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு 4 டிஜிட் போதும், அதேமாரி இங்கே 1 டிஜிட் போதும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்டிங்கில் இங்கே போயிட்டு எஃப்க்கு முன்னாடி எனக்கு இங்கே 1 டிஜிட் போதும் இல்லையா? ஸோ அப்போ 0.1ன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதேமாதிரி இங்கே எனக்கு 4 டிஜிட் வேணும். ஸோ அப்போ 0.4. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ப்ராப்பராக கரெக்டாக நம்ம என்ன போட்டோமோ அதே அவுட்புட்டாக வந்துருச்சு இல்லையா? பர்ஃபெக்டாக. ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக இதுவரையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணதில் ஒரு டேட்டா டைப்னால் என்ன, அந்த டேட்டா டைப் எப்படி நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அது எப்படி வந்து எவ்வளோ சைஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்துருக்கோம். இது ஏன் நான் இந்தளவுக்கு தெளிவாக நடத்தினேன் அப்படின்னா நம்ம எம்படரில் மெமரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இந்த பேஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இன்னும் நம்ம வந்து அட்வான்ஸாக நம்ம ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான்.